மதுரையில் நடைபெற்ற அரசு புத்தக திருவிழாவில் மேடையில் பக்தி பாடல் ஒளிபரப்பப்பட்ட போது பள்ளி மாணவர்கள் சாமியாடி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை தமுக்க மைதானத்தில் அரசு சார்பில் புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. தொடக்க நிகழ்ச்சியாக கண்காட்சியை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், மேயர் இந்திராணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனை அடுத்து நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சியில் மேடையில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் சிறிது நேரத்தில் தொடக்க விழாவின் நிகழ்வாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சியில் நடைபெற்றது. அப்போது பக்தி பாடல் இடம்பெற்று ஒருவர் கருப்புசாமி வேடமணிந்து நடனமாடி மாணவர்கள் மத்தியில் உலா வந்தார். அப்போது அதை கேட்டு கீழே அமர்ந்திருந்த பள்ளி மாணவிகள் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அதில் கேட்டு சில மாணவிகள் சாமியாட தொடங்கினர். அப்போது சில மாணவிகள் மயங்கி விழுந்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவர்களை இருக்கையில் அமர வைத்தனர். பள்ளி அரசு நிகழ்ச்சியில் பக்தி பாடல் ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு வந்திருந்தவர்கள் சிலர் இது குறித்து வாக்குவாதங்களையும் எழுப்பினர். இதனை அடுத்து கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு மாணவிகளை அரசு நிகழ்ச்சியில் பக்தி பாடல் ஒளிபரப்பட்ட மாணவிகள் சாமியாடி மயங்கி விழுந்தனர். அந்த மாணவிகளை உடன் வந்திருந்த ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் அழைத்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.